ராதாபுரம் தொகுதி உட்பட்ட பனங்குடி பேரூராட்சி. அந்த பேரூராட்சியில் கூடிய கூட்டம் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்களை, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை, நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை எவனாலையும் எந்த நட்சத்திரம் வந்தாலும் எந்த நடிகை வந்தாலும் தடுக்க முடியாது என்பதற்கு ஒரு சின்ன சான்று. அதே போல தான் ஆரல்வாய்மொழி மாலையில் 6 மணிக்கு கன்னியாகுமரி தொகுதி குறிப்பிட்ட ஆரல்வாய்மொழியில் பேசுறாரு. பேரெழுச்சியான கூட்டம், அப்படியே கொந்தளிச்சு நிற்கிறான். ஒவ்வொருத்தரும் அதை கூட்டத்துக்கு காசு கொடுத்து ஆட்களை கூட்டு வருவாங்க. ஆனால் ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்திருந்தவர்கள் ஒரு தங்கச்சி ஓடி போய் உண்டியில் எடுத்து அண்ணன்ட்ட கொடுத்து, அண்ணா நீங்கள் எப்படியா ஜெயிச்சிடணும்னா அப்படின்னு கொடுக்குது. ஒரு தம்பி ஓடி வந்து தன் பாக்கெட் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்து, அண்ணா நீங்கள் எப்படியா ஜெயிச்சிருன்னு சொல்லி கட்சி கூட்டத்துக்கு பணம் கொடுத்து ஆட்களை சேர்க்கிற கட்சிகளுக்கு மத்தியில் கூட்டத்துக்கு வந்துருங்கவன் அந்த கட்சியின் தலைவர்கிட்ட போய் பணம் கொடுக்குறான், தன் அன்பை பரிமாறுறான்னா அது உண்மையிலே நாம் தமிழர் கட்சி தவிர எதற்கும் சாத்தியம் இல்லை. நாம் தமிழர் கட்சி இப்படி ஆட்களை சேர்க்குது. அதே போலத்தான் தூத்துக்குடியிலலாம் நேற்று இப்படி ஒரு கூட்டம் தூத்துக்குடியில் கூடுமா? இதே கூட்டம் தூத்துக்குடியில் கூடுச்சு யாருக்கு? தாவேகா தலைவர் விஜய்க்கு. அந்த கூட்டம் வேற, இந்த கூட்டம் வேற. இது தன்னெழுச்சியான கூட்டம், அது தற்கொலை கூட்டம். தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய வாகனங்களில் பேருந்துகளில் ஆட்களை வர வச்சு தூத்துக்குடியில் தான் பெரிய மாசுன்னு காட்டினாரு. காட்டிட்டு பேசாமல் ஓடி போயிட்டார், பேசவே இல்லை. ஆனால் சீமான் வந்து தூத்துக்குடிக்கு நான் என்ன பண்ணுவேன், தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவேன், கல்வியை எப்படி மாற்றுவேன், மருத்துவத்தை எப்படி மாற்றுவேன், வேளாண்மை எப்படி மாற்றுவேன், டாஸ்மாக் கடை எப்படி மூடுவேன், தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன என்று ஒன்றையும் தனித்தனியாக விளக்கி தன் வேட்பாளர்